ஆன்மீகம்னா பயமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. அது ரொம்ப அழகான ஒரு பயணம். ஹாய் காய்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு ஆன்மீக சந்தேகம். நான் உங்கள் நவீன். நம்ம பிஸி லைஃப்பில் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி நம்ம சாமி கும்பிடுறது, எப்படி வழிபடுறது, நித்திய பூஜை எப்படி பண்ணுறது, வேறு யாரும் சொல்லி தராத ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அதனால் கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ இது என்னது. ஸோ அதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இனிமேலும் நான் இதே மாதிரி எளிமையாக சிம்பிளான நான் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ இப்போ நம்ம நித்திய பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். நித்திய பூஜைனா என்ன? அது நித்திய பூஜைனா நம்ம தினசரி, நித்தியனா டெய்லி. ஸோ நம்ம தினசரி நம்ம இப்போ வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா இல்லை ஆண்கள் இருக்காங்கன்னா விளக்கேற்றுவாங்க. காலையில் சாயந்தரம் விளக்கேற்றி நம்ம கும்பிடுவோம் நார்மலாக. சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவாங்க, சில பேர் ஈவினிங் ஏற்றுவாங்க. ஸோ தினசரி நம்ம பூஜை பண்ணுறதுக்கு பேர் நித்திய பூஜை. ஆனால் தினசரி நம்மளால் பூ பழம் நெய்வேத்தியம்லாம் பண்ண முடியாது. ஸோ அது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு 2 விதம் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? மொதல் விதம் சிம்பிளாக நித்திய பூஜை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கலாம். 2வது விதம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு 4-5 முத்திரை இருக்குது. இந்த 4-5 முத்திரை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட சந்தனம் இல்லை, குங்குமம் தீர்ந்துருச்சு, என்கிட்ட புஷ்பம் இல்லை, பூ இல்லை, என்கிட்ட தூபம் இல்லை, தீபம் இல்லை, நெய்வேத்தியமே என்னால் பண்ண முடியல, எதுவுமே இல்லைம்மா என்கிட்ட, எதுவுமே இல்லைப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இதை பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த 4-5 முத்திரையை நான் சொல்கிறது நீங்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த அம்பாள்கிட்ட காட்டலாம். அம்பாள் சன்னதிக்கு போனீங்கன்னா அம்பாள்கிட்ட காட்டலாம். நீங்கள் இந்த முத்திரையை காட்டினீங்கனாலே அம்பாளுக்கு பொட்டு வச்சுட்டு தான் அர்த்தம், அம்பாளுக்கு பூ சாட்டிகிட்டு தான் அர்த்தம். தூப தீபம் நைவேத்தியம் நீங்களாக பண்ணுறீங்க. இப்போது கோயிலில் பூசாரி தானே பண்ணுவார். ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல நம்ம நித்திய பூஜை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்குது, என்கிட்ட பூஜை ரூம் தனியாக இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னு நீங்கள் பூஜை ரூமில் போய்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. இல்லைம்மா எங்கள்கிட்ட இல்லைம்மா எங்கள்கிட்ட ஷெல்ஃபில் தான் எங்களுக்கு சாமி ரூமு, எங்களுக்கு பூஜை ரூம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷெல்ஃபு கீழே எடுத்து வச்சுக்கோங்க. கீழே எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா கீழே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு திரும்ப மேலே எடுத்து வச்சுக்கலாம். கீழே வைக்க இடையில நீங்கள் ஷெல்ஃப்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே உட்காந்துக்கோங்க. ஷெல்ஃபில் பூஜை சாமி ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷெல்ஃபு கீழே உட்காந்துக்கோங்க. இப்போ உட்கார டைரெக்ஷன் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். வடக்க இல்லை கிழக்க உட்காரணும், இல்லை மேற்க கூட உட்காரலாம். ஆனால் தெற்க உட்காரக்கூடாது, சவுத்து பக்கம் உட்காரக்கூடாது. ஏன்னா சவுத்து நம்ம உக்கிரமான தேவை கும்பிட்றதுக்கு நம்ம சவுத்து பக்கம் நம்ம திரும்பணும். சில முறைகள் இருக்குது, அவங்க மட்டும்தான் சவுத்தில் உட்காந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. நம்ம சாத்விகமாக நம்ம வழிபடுறதுனால வடக்க கிழக்க இது 2 மட்டும் மெயினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருங்க. ஓகேங்களா? உட்காந்து மொதல் ஸ்டெப் நித்திய பூஜையில் என்னென்னா ஆச்சமனம். நம்ம வாய் நம்ம என்ன சாப்பிட்ருப்போம், ஏதாவது மத்தியானம் இந்த பூஜைக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சாப்பிட்ருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வாய் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஆச்சமனம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம பஞ்சபாத்திரம் இருக்குல்ல, ஒரு ஸ்பூனும் தண்ணீர் அப்பிட்டு அந்த பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் 3 தடவை நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பூனில் தண்ணி எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் கையில் நீங்கள் ஒவ்வொரு தண்ணியாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணீரை ரைட் ஹேண்டில் ஊற்றிட்டு ஓம் கேசவாய் நமஹ, ஓம் கேசவாய் நமஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். ஓம் கேசவாய் நமஹ அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க தண்ணியை. உங்கள் கீழே கட்டை விரலுக்கு கீழே ஒரு கோடு போகும்ல, ஸோ கட்டை விரலுக்கு கீழே அந்த ஜன்னலில் குடிப்பம் பருத்தி இருக்கும், அங்கே குடிங்க. ஓம் கேசவாய நமஹான்னு சொல்லிட்டு தண்ணி குடிங்க. திரும்ப தண்ணி ஊற்றிட்டு ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொருக்கா குடிங்க. திரும்ப 3வது தடவை ஓம் மாதவாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை குடிங்க. குடிச்சிட்டு 4வது தடவையாக நீங்கள் ஓம் கோவிந்தாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கையில் எடுத்துக்கிட்டு கை கழுவிடுங்க. இது குடிக்கக்கூடாது. 4வது தடவை நம்ம ஓம் கோவிந்தாய நமன்னு சொல்லிட்டு கை கழுவுறோம். இப்போ குடித்தோம்னா நம்ம எச்சிலாம் பட்டிருக்கோம் அந்த கையில். ஸோ அதுக்கு நம்ம கடைசியாக கை கழுவிட்டு சும்மா
ஸ்பூனில் ஓம் கோவிந்தான்னு சொல்லி கை சும்மா சைடில் ஓரமாக எங்கேயாவது கை கழுவிட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம் துண்டு. எப்போயுமே ஒரு துண்டு வச்சுருக்கணும் கை துடைக்கிறதுக்கு. ஸோ சொல்லி முடிச்சுட்டு ஆச்சமனம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆச்சமனம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பிராணாயாமம் பண்ணணும். எப்போயுமே நம்ம மூச்சை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் அடுத்து. ஸோ அடுத்து நம்ம மூச்சு நம்ம உடம்பை சுத்தம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆச்சம் இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம்ல, இப்போ ரைட் சைடு மூக்கில் காற்றை இழுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு மூக்கில் விடணும், லெஃப்ட் சைடு மூக்கில் திரும்ப இழுத்துக்கிட்டு ரைட் சைடு மூக்கில் விடணும். ஸோ இந்த மாதிரி 3 தடவை பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் மாதிரி சும்மா காற்று எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பிராணாயாமம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. இதுக்கப்புறமா தான் விளக்கேற்றணும். பிராணாயாமம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விளக்கு வந்து எப்போயுமே டைரெக்டாக நீங்கள் வந்து பத்தி குச்சியை பெருத்தி ஏற்றக்கூடாது. ஏன்னா பத்தி குச்சி வந்து செத்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து விளக்கேற்றதுக்கப்புறமா பத்தி குச்சி வந்து செத்து போயிடும். அது வந்து நல்ல ஒரு விதம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு தனியாக ஒரு விளக்கு இருக்கும். தனியாக நம்ம ஒரு இப்போ தீபம்லாம் காட்டுறோம்ல சாமிக்கு, தனியாக ஒரு கையில் பிடிச்சி இப்படி இருக்கும். ஸோ அதை நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த தீபத்தில் நம்ம வந்து இந்த அக்னியை வந்து நம்ம ஏற்றிட்டு அதை வச்சு நம்ம வந்து விளக்கேற்றலாம். அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து எப்படியும் பத்து குச்சி பெருத்தி எதுலேயும் ஏற்றக்கூடாது. நீங்கள் ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேரம் இப்படி பற்றி பெருத்தி ஏற்றக்கூடாது நெருப்பை. ஸோ அதனால் வேறு ஏதாவது விளக்கு இல்லை அடிஷ்னல் ஏதாவது விளக்கு இருந்துச்சுன்னா அந்த விளக்கில் நீங்கள் வந்து ஏற்றிட்டு அந்த விளக்கை வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜையோட மெயின் விளக்கு இருக்கும்ல அதை ஏற்றுங்க. காமாட்சி விளக்கோ குபேரன் விளக்கோ என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கை ஏற்றுங்க. ஏற்றி முடித்ததுக்கப்புறமா ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை மந்திரம் தெரியல சொல்ல முடியாதுன்னா கும்பிட்டுக்கோங்க. மகாலட்சுமியை குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க, விநாயகரை. நான் உங்களுக்கு மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ விளக்கேற்றினதுக்கப்புறமா ஒரு மந்திரம் சொல்லணும். ஓம் சுபம் கரோத்து கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே. ஸோ நம்ம தீபத்தை வந்து நம்ம வணங்குகிறோம். ஸோ வணங்கி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், விநாயகரை கும்பிடணும். நம்ம வந்து விநாயகரை வந்து தியானம் பண்ணணும். ஸோ விநாயகரை தான் நம்ம முதல்ல கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் எந்த பூஜையாக இருந்தாலும். ஸோ அதனால் விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. விநாயகர் மந்திரம் தெரியுமா சொல்லுங்கள். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம ஆவாஹயாமி இல்லை தியாயாமி ஏதாவது சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எங்களுக்கு இவ்வளோ மந்திரம் சொல்ல தெரியாதுன்னா ஓம் விநாயகரே நமோ நம, ஓம் விநாயகரே அப்படின்னு கும்பிட்டுக்கலாம் நம்ம அவர் பேரை சொல்லிட்டு. ஸோ விநாயகரை கும்பிடணும் முதல்ல எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ விநாயகரை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குலதெய்வத்தை கும்பிடலாம். என்ன குலதெய்வமோ, அங்காள பரமேஸ்வரியோ இல்லை நாகம்மாவோ எந்த கடவுளோ நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு குரு இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது பூஜை ரொம்ப பெரிய நீங்கள் வந்து சாதனை பண்ணுறீங்க, உபாசனை பண்ணுறீங்க, யாராவது இப்போ ஸ்ரீ மாதா ராஜராஜேஸ்வரோட உபாசனை பண்ணுறீங்க, இல்லை எதாவது பெரிய பெரிய பூஜை பண்ணுறீங்கன்னா குரு தியானம் பண்ணுவாங்க. ஸோ குருவும் கும்பிட்டுப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் குரு இருக்கும். இப்போ நம்மளுக்கெல்லாம் குருவே இல்லைம்மா, நான் எங்கேப்பா குருவை போய் தேடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா குரு வந்து சிவனை ஏற்றுப்பாங்க குருவாக. ஏன்னா சிவன் தானே ஆதி குரு, குரு சிவன் தானே. ஸோ அதனால் என்ன பண்ண இப்போ குருவே இல்லை. இப்போ சில பேர் பூஜைலாம் பண்ணுவாங்க, வாராகி பூஜை பண்ணுவாங்க, லலிதா பரமேஸ்வரி பூஜை பண்ணுவாங்க. ஸோ அவங்க பூஜை பண்ணுறவங்களாம் குரு இல்லை எங்கள்கிட்டனா சிவனை குருவை ஏற்றுக்கலாம். நீங்கள் வந்து சிவனை கும்பிடலாம். ஓம் நம சிவாய, ஓம் குருப்யோ நமக அப்படின்னு சிவனை நீங்கள் வந்து குருவாக ஏற்றுக்கலாம். அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. சிவன் குருவாக இருந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துப்பார். ஸோ இப்போ இதை முடிஞ்சிருச்சா, விநாயகர் தியானம் பண்ணோம், குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டுக்கிட்டோம். குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே குலதெய்வத்தை கும்பிடலைன்னா பூஜை பலனே கிடைக்காது உங்களுக்கு. குலதெய்வம் அனுகிரகம் பண்ணாத இஷ்ட தெய்வம் வந்து ஏற்றுக்கும். நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடலைன்னா இஷ்ட தெய்வம் எப்படி ஏற்றுக்கும்? இப்போ குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டு வாசலில் இருக்குது, உங்கள் இஷ்ட தெய்வம் வருது, சிவனோ மகாலட்சுமியோ வர்றாங்க உங்கள் வீட்டு வாசலில். இப்போ உங்கள் குலதெய்வம் வந்து நீங்கள் கும்பிட்றதே இல்லை. இப்போ குலதெய்வம் வந்து கோச்சிக்கிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லாமல் மூஞ்சி திருப்பிட்டு இருந்துச்சுன்னா எப்படி மகாலட்சுமி உள்ளே வருவாங்க வீட்டுக்குள்ளே? குலதெய்வம் வான்னு சொன்னால் தானே வீட்டுக்குள்ளே வருவாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து பிரீத்தி பண்ணாதான், குலதெய்வத்தை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, நம்ம இஷ்ட தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வாசம் செய்யும். அது மகாலட்சுமி தயாராக இருந்தாலும் சரி, மகா சரஸ்வதி தயாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இது 3 முடிச்சுக்கிட்டு அடுத்து இப்போ இது மெயினான ஸ்டெப்பு சங்கல்பம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏன்னா சங்கல்பம் தான் ஒரு பூஜையில் ரொம்ப முக்கியம். சங்கல்பம்னா என்னது, இந்த பூஜை நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு சங்கல்பம் எடுத்துப்பாங்க.
சில பேர் வந்து சங்கல்பம் வந்து பெரிய மந்திரம் இருக்குது. அது நம்ம வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும்னா பெரிய மந்திரம் இருக்குது. இல்லை சங்கல்பம் எனக்கு சான்ஸ்கிரிட்டில் சொல்ல தெரியாது அப்படின்னு ஒருவேளை சொல்ல தெரிஞ்சால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்ட்டிங்கன்னா சும்மா கையில் ரைட் ஹேண்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சபாத்திரத்துக்கு தண்ணி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டு வந்து நீங்கள் உங்கள் மடியில் வச்சுக்கோங்க. இங்கே காலில் தைஸ் இருக்குல்ல, தொடையில். ஸோ உங்கள் தொடையில் லெஃப்ட் கையை வச்சுக்கோங்க. எந்த தொடையில்? ரைட் சைட் தொடையில். உங்கள் ரைட் சைட் தொடையில் லெஃப்ட் கையை வச்சுக்கோங்க. அந்த லெஃப்ட் கைக்கு மேலே ரைட்டு கையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தண்ணி இருக்கா கையில். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் யாரை கும்பிட்றீங்க? இப்போ வந்து சிவனை கும்பிட்றீங்க. ஈசனே, எம்பெருமானே, நான் இந்த பூஜை வந்து எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஐஸ்வர்யம் பெருகணும், எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பூஜை பண்ணுறேன்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்குலாம் கோத்திரம் தெரியும், என்ன கோத்திரம், என்ன ராசி நட்சத்திரம் தெரியும்னா நீங்கள் சொல்லலாம். இந்த கோத்திரம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, சுபாசோ, யாரோ ஏதோ பேரை சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பேரை சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யம் பெருகணும், நாங்கள் வேண்டுறதெல்லாம் கிடைக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேண்டிங்கன்னு வேண்டிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் இப்படி விரல் நுனி இருக்குல்ல, இந்த விரல் நுனி மூலியமாக நீங்கள் தண்ணியை இப்படி விடணும். இந்த சைடில் விடுறதோ இங்கே கட்டை விரலில் விடுறதோ அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே கையை வச்சுருக்கீங்களே, அப்படியே முன்னாடி பக்கம் சாய்ச்சிங்கன்னா விரல் மூலியமாக கீழே வந்துடும். விரல் நுனி மூலியமாக 4 விரல் இருக்குல்ல, கட்டை விரல், இந்த மிடில் ஃபிங்கர், மோதிர விரல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த 4 விரலில் இருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியே வரும். ஸோ அந்த பாத்திரத்தில் இப்போ பஞ்ச பாத்திரத்துக்கு கீழே தட்டு இருக்கும். இந்த தட்டில்னா ஏதாவது தட்டு சின்ன தட்டு வச்சுக்கிட்டு நம்ம அந்த தட்டில் நம்ம தண்ணியை விட்டுடலாம். ஃபுல்லாக கீழே சிந்தாமல் ஃபுல்லாக அப்படியே தண்ணியில் அந்த தட்டில் நம்ம அந்த தண்ணியை விட்டுட்டு நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ சங்கல்பமும் முடிஞ்சிருச்சா? இப்போ என்னென்ன முடிஞ்சிருக்கு? நம்ம ஆச்சமனம் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம பிராணாயாமம் பண்ணி முடிச்சாச்சு, விளக்கேற்றியாச்சு, விநாயகரை கும்பிட்டாச்சு, குலதெய்வத்தை கும்பிட்டாச்சு, குருவை கும்பிட்டாச்சு, சங்கல்பமும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்னது? அடுத்து வந்து பூஜை பண்ண வேண்டியதா? இப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் பூஜை இருக்குது. இதுக்கப்புறமா பஞ்சோபச்சார பூஜை இருக்குது, ஷோடசோபச்சார பூஜை இருக்குது. பஞ்சோபச்சாரம்னா என்னது? கந்தம், சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம். இது 5 ஸ்டெப்ஸ் இந்த பஞ்சோபச்சாரம். நீங்கள் ஷோடசோபச்சாரம் பண்ணிங்கன்னா 16 ஸ்டெப்ஸ். அது வந்து சில விக்கிரகங்க பண்ணுவாங்க, ஃபோட்டோவுங்க பண்ணலாம். நம்ம ஆவாகனம் பண்ணி அதை வந்து நம்ம குளியாட்டி வஸ்திரம் சாட்டி அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம், அது தனியாக பார்க்கலாம். இப்போ இந்த பஞ்சோபச்சாரம் வந்து சிம்பிளாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஃபோட்டோவுக்கு வந்து பொட்டு வச்சுருக்கோம், சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பொட்டு வச்சுட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ புது ஃபோட்டோ வந்துச்சுன்னா நீங்கள் பொட்டு வைக்கலாம். சந்தனம் குங்குமம் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குங்குமம், அப்போ சந்தனம் வைக்கிறது. அடுத்து பூ சாட்டுறது. அடுத்து நீங்கள் பூ இருந்துச்சுன்னா பூ சாட்டலாம். சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம். பூ வச்சுட்டிங்களா? அடுத்து என்னது? தூபம், இப்போ சாம்பிராணியோ ஏதாவது நேச்சுரலாக இருந்துச்சுன்னா நல்லது. இந்த கெமிக்கல்ஸ் பத்தி இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலான சில சந்தனம், தூபம், சாம்பிராணிலாம் இருக்கும் நம்மளுக்கு நேச்சுரலாக. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தூபத்தை காட்டுங்க. அம்பாள்கிட்டையோ, சிவன்கிட்டையோ, வெங்கடேஸ்வர பாலாஜிட்டையோ, லக்ஷ்மியோ, எந்த சாமி இருக்கோ தூபம் காட்டுங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு காட்டிட்டு எப்படி வேணால் காட்டலாம், எல்லாம் இருக்கிற சாமி எல்லாேருக்கும் ஒரு ரவுண்டு தூபம் காட்டிடுங்க. அடுத்து தீபம். இப்போ நீங்கள் விளக்கு தனியாக இப்போ ஸ்டாண்ட்லாம் விற்கிறாங்க, நீளமாக ஒரு ஸ்டாண்ட், அதில் வந்து நம்ம நெய் ஊற்றியோ ஏதாவது திரி போட்டு விளக்கு காட்டலாம், தீபம் காட்டலாம் தனியாக. ஸோ நீங்கள் தீபம் காட்டலாம். அடுத்து எல்லா சாமிக்கும் தீபம் காட்டிட்டு நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கலாம் அந்த தீபத்தை. தீபம் காட்டி முடிச்சிட்டிங்களா? இப்போ அடுத்து நெய்வேத்தியம். இப்போது நெய்வேத்தியமில் வந்து எங்களால் நெய்வேத்தியம் நல்லா செய்ய முடியும், கிராண்டாக நல்லா பொங்கல், இடியாப்பம், வடை, பாயசம் எல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணி படைக்கலாம். தினமும் அதெல்லாம் பண்ண முடியாதுமா, தினமும் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. என்னப்பா பண்ணுறதுன்னா, நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்களே தினமும், மத்தியானமாக சாப்பாடு வடிக்கிறீங்களே, இல்லை குக்கர்லேயே அதில் வைக்கிறீங்களே, அதில் சாப்பாடை வந்து இங்கே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போது விசில் வந்துருச்சுன்னா ஓப்பன் பண்ணினா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனி பாத்திரத்தில் அந்த பாத்திரம் வந்து அம்பாளுக்குன்னு தனியாக இருக்கணும், இல்லை சிவனுக்கோ
கடவுளுக்கு தனியாக இருக்கணும் அந்த பாத்திரம், அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் சாப்பாடுக்குன்னே அந்த பாத்திரம், அது ஸ்டீலாக இருக்கலாம், எது வேணால் எதாக வேணால் இருக்கலாம், பித்தளை இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டீலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் நீங்கள் அதில் சாப்பாடு எடுத்து வச்சுருங்க, தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ பூஜை பண்ணுறீங்களோ தயிர் சாதமாக அதை வைக்கலாம். தயிரில் வந்து கொஞ்சம் நெய்யை விட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லை எங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது எங்களுக்கு அப்படின்னா பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை கல்கண்டு எங்கள்கிட்ட எதுவும் இல்லைப்பா, வெறும் கல்கண்டு தான் இருக்குன்னா கல்கண்டு ஒரு 4 கல்கண்டு எடுத்து வைக்கலாம், அதுவே போதும். வெறும் கல்கண்டை வச்சாலே போதும். இல்லை கல்கண்டில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் லைட்டாக போட்டு, இல்லை வெல்லம் இருக்குது, ஒரு கட்டி வெல்லம் வைக்கலாம் குட்டியாக. ஸோ எதாவது வேணும் வைக்கலாம், உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வைக்கலாம். நீங்கள் ரொம்ப கிராண்டாக வைக்கணும்னால வைக்கலாம், சிம்பிளாக ஒரு தண்ணி கூட வைக்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லைப்பா, ஒரு தண்ணி, ஒரு சொம்பில் தண்ணியை வச்சுக்கிட்டு, இல்லை என்னால் எதுவும் முடியலப்பா அப்படின்னா ஒரு சொம்பில் நீங்கள் வந்து பானகம் செய்யலாம். ஒரு சொம்பில் தண்ணி மோந்துக்கிட்டு வெல்லத்தை கொட்டி அதில் போட்டு தூளாக்கி அதில் போட்டு நீங்கள் வந்து ஏலக்காய் அப்படி லைட்டாக தூட்டு, இஞ்சி இருந்துச்சுன்னா இத்திலூண்டு இஞ்சி நீங்கள் போட்டிங்கன்னா பானகம் ரெடி ஆயிரும். ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அம்பாளுக்கு இப்போ வாராகி பூஜை பண்ணுறவங்க, பஞ்சமியில் பண்ணுறவங்களாம் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரை வெள்ளிக்கிழங்கு, இந்த கடலை வேர்க்கடலை அந்த மாதிரி படைப்பாங்க. ஸோ அதை உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்பூன் இருக்குல்ல பஞ்ச பாத்திரத்தில், அந்த ஸ்பூனில் தண்ணியை எடுத்துக்கிட்டு 3 சுற்று சுற்றுங்க அந்த சாப்பாடு மேலே. 3 சுற்று சுற்றிட்டு சைடில் ஊற்றிடுங்க தண்ணியாங்கிட்டு ஓரமாக. அது வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம் சாப்பாடு. ஸோ இப்போ நீங்கள் காயத்ரி மந்திரம் தெரியுதுன்னா காயத்ரி மந்திரம் சொல்லலாம். ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாத் சொல்லிட்டு நீங்கள் தண்ணியாங்கிட்டு ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம சாப்பாடு சுத்தமாக தானே நம்ம கொடுக்கணும். ஸோ அது மாதிரி 3 சுற்று சுற்றிட்டு நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சாப்பாடு அம்பாளுக்கு ஊட்டுறதாலும் ஊட்டலாம். இல்லை நீங்கள் வந்து சாப்பாடு இப்படி அதோட சாப்பாடோட ஸ்மெல் இருக்குல்ல, காற்று, ஸோ சாப்பாடோட அந்த ஒரு அரோமா, அந்த ஒரு இதை நீங்கள் சும்மா இப்படி அம்பாளுக்கு இப்படி கையில் எடுத்து இப்படி ஊட்டுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை உண்மையிலே ஊட்டிங்கன்னா அந்த சாப்பாடு இல்லை கொஞ்சம் இதை எடுத்து அம்பாள்கிட்ட ஊட்டிட்டு தனியாங்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. ஊட்டினதுக்கப்புறம் திரும்ப அதிலே போட்டுறாதீங்க, எடுத்த நெய்வேத்திய பாத்திரத்துலேயே போடாதீங்க. இப்போ கல்கண்டு இதெல்லாம் இருக்குன்னா எடுத்து அம்பாள்கிட்ட கட்டிட்டு அங்கேயே வச்சுருங்க, கீழேயே அம்பாள்கிட்டே வச்சுருங்க. அப்புறம் பூஜை முடிஞ்சுன்னு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நெய்வேத்தியம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா, இப்போ நெய்வேத்தியம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். நெய்வேத்தியத்தை அங்கேயே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெய்வேத்தியம் இருக்க படித்து முடிச்சிட்டிங்கன்னா நெய்வேத்தியம் அங்கேருந்து எடுத்துருங்க. ஏன்னா நெய்வேத்தியம் அங்கேயே இருக்கக்கூடாது. சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துடணும் பிளேட்டை. ஸோ சாப்பிட்டு முடிச்சதை பிளேட்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் கை கழுவிக்கோங்க. ஒரு வேளை ஊட்டி இருந்தீங்கன்னா உங்கள் கையை கழுவிக்கோங்க. கழுவி முடித்ததுக்கப்புறமா இப்போ தான் மெயினான ஒரு இது வருது. மெயினான ஸ்டெப் இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறீங்க. இப்போது டெய்லி 1 மாலை 2 மாலை ஜபம் பண்ணுறீங்க. பஞ்சாட்சரி மந்திரமாக இருக்கலாம், ஓம் நம சிவாயா இருக்கலாம், இல்லை எந்த மந்திரமாக வேணால் இருக்கலாம். ஜபம் பண்ணுறீங்களா, ஸ்தோத்திரம் படிக்கிறீங்க. நான் வந்து அபிராமி அந்தாதி படிக்கிறேன், இல்லை நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், இல்லை நான் வந்து ஏதோ நரசிம்ம கவச்சமோ அனுமன் சாலிசாவோ இல்லை ஏதோ எந்த மந்திரம் படிக்கிறதா இருந்தாலும் இப்போ நீங்கள் படிக்கணும். நெய்வேத்தியம் படித்து நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு, அம்பாள் வந்துட்டால் வீட்டுக்கு பொட்டு வச்சோம், தூப தீபம் காட்டினோம், நெய்வேத்திய சாப்பாடும் கொடுத்துட்டோம். இப்போ அம்பாலும் ஈசனும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும் நீங்கள் வந்து அம்பாலை வந்து இப்போ வீட்டுக்கே நம்ம கெஸ்ட்டு வராங்க, என்ன பண்ணுவோம், சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். அது மாதிரி நம்ம அம்பாளுக்கு எல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். அம்பாளுக்கும் ஈசனுக்கும் முருகருக்கோ யாருக்கும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம். என்ன உங்களுக்கு பாராயணம் பண்ண தோணுதோ நீங்கள் பண்ணலாம். இல்லை அர்ச்சனை பண்ணுறதுனா அர்ச்சனை பண்ணலாம். குங்கும அர்ச்சனை பண்ணுறேன், இல்லை பூவில் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிற அர்ச்சனை. அக்ஷதம், இப்போ அரிசி இருக்குல்ல, பச்சை அரிசி, அது கொஞ்சம் மஞ்சளை கலந்து ஒரு சொட்டு லைட்டாக ஒரு துளி ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் போட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் அக்ஷதம், அந்த அக்ஷதத்துலேயும் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். ஸோ அர்ச்சனை சும்மா அம்பாள் பேர் என்ன பேர் தெரியுதோ ஒரு 3 தடவையோ 11 தடவையோ 21 தடவையோ இல்லை 108 தடவை அஷ்டோத்தரம்னு சொல்லுவாங்க. அஷ்டோத்தரம் தெரியும் எனக்கு என்ன சொல்ல, நீங்கள் அஷ்டோத்தரமே பாராயணம் பண்ணி ஒவ்வொரு பேராக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் கணேஷாய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, உங்களுக்கு என்ன பேர் தெரியுதோ அந்த பேரை சொல்லி நீங்கள் 108 தடவை அஷ்டோத்தரம் நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேண்டிக்கலாம், அம்மா இப்போ நான் பண்ண எல்லா ஜபத்துக்கோ ஸ்தோத்திரத்துக்கோ இல்லை நான் வந்து அர்ச்சனை பண்ணது எல்லா பலனும் நான் உனக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லை சமர்ப்பண மந்திரம் ஒன்று இருக்குது.
குஹ்யதி குஹ்ய கோப்திருத்வம் குருஹானாஸ்மத் கிருதம் ஜபம் சித்திர்பவத்து மே தேவி துவத் பிரசாதான் மயி ஸ்திரா. இது வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம், நம்ம ஜபம் பண்ணது எல்லாமே நம்ம அம்பாளுக்கே சமர்ப்பிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நான் மந்திரம் தெரிஞ்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மந்திரத்திலையும் நீங்கள் சும்மா கையெழுத்து கும்பிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம், அம்பா நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், எல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கும்பிட்டுக்கலாம். சமர்ப்பித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்த்தி கற்பூரம் நம்ம பச்சை கற்பூரமோ எந்த கற்பூரமோ இருந்தாலும் கற்பூரத்தை நீங்கள் ஏற்றிட்டு 3 தடவை சுற்றலாம், ஆர்த்தி காட்டலாம். ஆர்த்தி காட்டி முடித்ததுக்கப்புறமா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் பிரதட்சணை பண்ணலாம். இப்போ கோயிலெல்லாம் சுற்றுவோம், 3 தடவை சுற்றுவோம், பிரதட்சணை பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் வந்து 3 தடவை சுற்றலாம், க்ளாக் வைஸாக. நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு சுற்றலாம், இந்த மாதிரி சுற்றலாம். சுற்றிக்கிட்டு மந்திரம் சொல்லலாம். இப்போ பிரதட்சணை எதுக்கு பண்ணுறோம், இப்போ கோயிலெல்லாம் பிரதட்சணை பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறோம், நம்ம செஞ்ச பாவம் எத்தனை ஜென்மத்திலே நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், அந்த பாவம் எல்லாம் தீந்துடணும் அப்படின்ட்டு நம்ம பிரதட்சணை பண்ணுறோம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, யானி காணி ச பாபானி ஜென்மாந்தர கிருத்தானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சண பதே பதே. நான் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேனோ எல்லாமே தீந்துடணும் தாயா அப்படின்ட்டு நம்ம வந்து வேண்டுறோம். இந்த மந்திரத்தை தெரிந்தால் சொல்லுங்கள். நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்ம பேசுகிற பாஷையில் பேசினாலும் அம்பாளுக்கு புரியும், இல்லை எந்த சாமிக்கு வேணாலும் புரியும். அதனால் நீங்கள் மனசார நீங்கள் எந்த பாஷையில் பேசினாலும் புரியும். ஹிந்தியில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, இங்கிலீஷில் பேசினாலும் சரி அம்பாளுக்கு புரியும். இல்லை எந்த சாமிக்கு நீங்கள் கும்பிட்றீங்களோ அவங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் மனசார எதுவாக இருந்தாலும், இப்போ இங்கே பக்தி தான் முக்கியம். நீங்கள் வந்து கோல்டு சில்வர் பூவு அப்படியே ஜுவல்லரிஸ்லாம் அம்பாளுக்கு சாப்பிட்றீங்கன்னா அது முக்கியம் இல்லை. அம்பாளுக்கு உங்கள் பக்தி, உங்கள் மனசார நீங்கள் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டா, அப்பா இல்லை அண்ணா, முருகரை நீங்கள் முருகர் விநாயகர் அண்ணான்னு ஒரு வேளை கும்பிட்றீங்கனாலும், இப்போ நான்லாம் முருகரையும் விநாயகரும் நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், அம்பாவை அம்மான்னு தான் கூப்பிடுவேன், ஈசன் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது மாதிரி நம்ம மனசார நம்ம வேணுனாதே அது வந்து அவங்களுக்கு வேணும். நீங்கள் பொருட்கள் ஆடம்பரம் இந்த மாதிரிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ கோயிலுக்கே விஐபி கெஸ்ட்லாம் போகிறாங்க, 1 லட்சம் கொடுத்துலாம் 10,000 20,000 கொடுத்துலாம் விஐபியில் நேராக கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் தொட்டுட்டு வராங்க. தொட்டுட்டு வந்துட்டால் மட்டும் சாமி அவங்களே பார்த்துட்டு அர்த்தம் இல்லை. தூரத்தில் எங்கேயோ ஒருத்தர் நிற்கிறேன், மனசார கூப்பிட்றேன்னா அம்மா அவங்களே தான் பார்ப்பாங்க, இல்லை அப்பா அவங்களே தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்தி தான் முக்கியம். அவங்களுக்கு அது இந்த கலைகாலத்தில் பக்தி தான் முக்கியம். அதனால் மனசார நீங்கள் கும்பிடுங்க. கும்பிட்டு முடிச்சுன்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மன்னிப்பு கேளுங்க. அம்மா நான் வந்து எனக்கு மந்திரம் தெரியாது, நான் வந்து சம்ஸ்கிருதம் எனக்கு தெரியாது, மந்திரம் ஓத தெரியாது, எனக்கு பூஜை பண்ணுற முறையும் தெரியாது, அப்படி இருந்தாலும் நான் பண்ண எல்லாத்தையும் ஏற்றுக்கோ தாயே, ஏற்றுக்கோ அப்பனே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் பூஜையை. நீங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம், படுத்துக்கிட்டு நமஸ்காரம் பண்ணலாம். இதுதான் சிம்பிளான ஒரு நித்திய பூஜை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு லென்த்தாக பண்ணலாம், ஆனால் இவ்வளோ லென்த்தாலாம் அது இருக்காது. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தினமும் அது ப்ராக்டிஸ் ஆகிடும். தினமும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தோணும், ஐயோ டைம் ஆயிடுச்சே நம்ம பண்ணலையா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஸோ அது நீங்கள் ஒரு நாள் பண்ணிங்கன்னா போதும், டெய்லி அவளே உங்களுக்கு பண்ண வச்சுருவோம். நீங்கள் ஒரு வேளை ஐயோ முடியலைனாலும் உங்களுக்கு வந்து பண்ணணுன்னு உங்களுக்கு அந்த ஒரு உள்ளேருந்து ஒரு அந்த இது இருக்கும், யாரோ உங்களை துரத்துறாங்க போய் பண்ணுன்னு போய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு எளிமையான ஒரு நித்திய பூஜை. இப்போது செகண்ட் பூஜை நான் சொன்ன அந்த முத்திரைகள், இப்போ இத்தனை பூ இத்தனை இந்த ப்ராசஸ் எதுவுமே தேவையில்லை, தீபம் தேவையில்லை, தூபம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் இந்த 2வது வழி யாருக்குன்னா, இவங்களால் உண்மையிலே முடியல, அவசரமாக நாங்கள் வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் முறை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்சதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் முறை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அது வந்து கணக்கில்லை. ஒருவேளை அது முடிஞ்சதுன்னா அது பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸாக பண்ணுங்கள், தினமும் பண்ணுங்கள். அவங்க அருள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். இதெல்லாம் முடியல, உண்மையிலே முடியலன்னா இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல ஆச்சமனம். இப்போ 2வது பூஜை வந்து சிம்பிளாக எந்த பொருளும் இல்லாமல் வெறும் பக்தி, அம்பாள் ஃபோட்டோ இருக்குது, அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்குது, விளக்கு இருக்குது, இவ்வளோ தான் இருக்குமா என்கிட்ட, இவ்வளோ தான் இருக்குப்பா என்கிட்ட. ஆனால் எங்களுக்கு முழு பலனே எங்களுக்கு கிடைக்கணும், எல்லாம் வச்சு பண்ணதுக்கு பலன் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப்ஸு வந்து கம்பல்சரி, ஓகேங்களா? இப்போ வந்து ஆச்சமனமும் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பிராணாயாமம் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைட் மூக்கில் காற்றை இழுத்துக்கிட்டு லெஃப்ட் சைட் மூக்கில் விடணும், திரும்ப லெஃப்ட் சைட் மூக்கில் இழுத்துக்கிட்டு ரைட் சைட் மூக்கில் விடணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தெரியுங்களா, அதே மாதிரி ஒரு 3 தடவை பண்ணிக்கோங்க. தீபம் பெருத்துங்க,
விநாயகரை கும்பிடுங்க. நான் சொன்ன மந்திரம் எல்லா மந்திரமும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. சங்கல்பம் மெயின், சங்கல்பம் எடுத்தே ஆகணும். தெரிஞ்சால் நான் மந்திரத்தை ஃபுல்லாக அந்த சங்கல்பத்தை சன்ஸ்கிரிட்லேயே கொடுக்குறேன். தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல தெரியுதுன்னா நீங்கள் வந்து சும்மா நம்ம தமிழ்லேயே சொல்லலாம். எந்த பாஷையிலையோ அந்த பாஷையில நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வேண்டுறேன், இந்த மாதிரி எங்களுக்கு நடக்கணும், என்ன நடக்கும், என்ன வேண்டுங்களோ அதை வேண்டிட்டு நீங்கள் தண்ணியை வந்து பாத்திரத்தை விட்டுடலாம். இப்போ விட்டதுக்கப்புறமா இப்போ முதிரைகள் வரும். ஸோ சங்கல்பத்துக்கு அடுத்தது தானே நம்ம ஆரம்பிக்கிறோம். சாமிக்கு எப்படியே பொட்டு வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதை வச்சாலும் பரவாயில்ல, நான் உங்கள் முதிரையை நாங்கள் சொல்கிறேன், ஓகேங்களா? ஆனால் நான் மந்திரத்தை சொல்கிறத முதல்ல கேட்டுக்கோங்க. முதிரைகள் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 கையை இப்படி வச்சுக்கணும். 2 கையை இப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம சின்ன விரல் இருக்குல்ல, கடைசி விரல், அது நுனியில் அதோட கீழே அதோட ஸ்டார்டிங் பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். லம்முங் LAAM லம் பிருத்வி தத்வாத்மிகாயை கந்தம் கல்பயாமி. யாமின்னு சொல்கிறப்ப நீங்கள் நுனிக்கு வந்துடணும். திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. லம் பிருத்வி தத்வாத்மிகாயை கந்தம் கல்பயாமி. இதுக்கு என்ன அர்த்தம்? லம்முங்கிறத வந்து பீஜம். ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கும். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கும். இப்போ க்ரீம் வந்து காளி அம்மாவுக்கு, ஸ்ரீம் வந்து லக்ஷ்மிக்கு, மகாலட்சுமிக்கு, அது மாதிரி ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கும். இப்போ இது நீங்கள் லம் பிருத்வி தத்துவாத்மிகாயினா என்ன சொல்கிறீங்க? இந்த பூமி பஞ்சபூதம் இருக்குல்ல, பஞ்சபூதமே உங்கள் கையில் தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த சின்ன விரல் வந்து பிருத்வி, நம்ம பூமி தத்துவம், இது கடைசி விரல். ஸோ நம்ம இந்த பூமி தத்துவத்தில் நம்ம வந்து கந்தம்னா சந்தனம் வந்து சமர்ப்பிக்கிறேன். நம்ம நினச்சிக்கிறோம், உண்மையில் சமர்ப்பிக்கலை, நான் சமர்ப்பிக்கிறேன்னு நினச்சிக்கிறோம். கல்பயாமின்னா நான் வந்து கல்பனை பண்ணுறேன், நினச்சி நான் சமர்ப்பிக்கிறேன். நான் சமர்ப்பிக்கிறேன் நினச்சிக்கிட்டு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், இமேஜினேஷன். ஸோ லம் பிருத்வி தத்துவாத்மிகாயை கந்தம் கல்பயாமி. முடிஞ்சிருச்சா? பொட்டு வச்சுட்டிங்களா? வச்சுட்டாலே இதை சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த தத்துவத்தை நம்ம வந்து சமர்ப்பிக்கிறோம், பிருத்வி தத்துவத்தை நம்ம சமர்ப்பிக்கிறோம். அடுத்து நம்ம கட்டை விரல். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த விரல் இருக்குல்ல, விரலை யூஸ் பண்ணி கட்டை விரலுக்கு கீழேருந்து இப்படி மேலே நுண்ணிக்கு வாங்க. நான் உங்களுக்கு போடுறேன் ஃபோட்டோ, வீடியோ போடுறேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ கீழேருந்து அடுத்து ஆகாஷ தத்துவாத்மிகாயை புஷ்பம் கல்பயாமி. ஆகாயத்தை சமர்ப்பிக்கணும். ஆகாயத்து மூலியமாக என்ன சமர்ப்பிக்கிறோம்? புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம். நினைக்கிறோம், இமேஜினேஷன், நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு புஷ்பத்தை சமர்ப்பிச்சிட்டோம். அடுத்து சமர்ப்பிக்கலைன்னா நினச்சிக்கிறோம். நீங்கள் நினச்சாலே பக்தி தான். இப்போ மானசீகமாக சில பேர் பூஜை பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு பூஜை. அதெல்லாம் நம்ம நினச்சோன்னே நம்ம மானசீகமாக பூஜை பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு மைண்டு தெளிவாக இருக்கணும். நம்ம கண்ணை மூடினாலே 1000 தாட்ஸ் வருது நம்ம மைண்டில். அப்படி இருந்தால் எப்படி மானசீகமாக பூஜை பண்ண முடியும்? அதனால் மானச பூஜைலாம் ரொம்ப அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதனால் இப்போதைக்கு நம்ம இது பண்ணலாம், ஓகேவா? ஸோ கந்தம் சமர்ப்பிச்சாச்சு, புஷ்பம் சமர்ப்பிச்சாச்சு. அடுத்து என்ன? தூபம். அடுத்து எம் வாயு தத்துவாத்மிகாயை தூபம் கல்பயாமி. தூபம் சமர்ப்பிக்கிறோம். என்னது? வாயு. தூபம்னா காற்று தானே. ஸோ அந்த காற்று பஞ்சபூதத்தை நம்ம வந்து தூபமாக சமர்ப்பிக்கிறோம். அதான் இந்த விரல். இது வந்து விரலில் கட்டை விரலை வச்சு விரல் இப்படி பண்ணணும், மேலே நுனி வரைக்கும் இப்படி வரணும், சொல்லிக்கிட்டே வரணும். அடுத்து நடுவிரல். ரம் RAAM ரம் தேஜஸ் தத்துவாத்மிகாயை தீபம் கல்பயாமி. தேஜஸ்னால் நெருப்பு பஞ்சபூதத்தை நம்ம வந்து தீபமாக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மோதிர விரல். இந்த கட்டை விரலை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து மோதிர விரல். VAAM வம் அமிர்த தத்துவாத்மிகாயை அமிர்த நைவேத்தியம் நிவேதயாமி இல்லை கல்பயாமி. வம் அமிர்த தத்துவாத்மிகாயை அமிர்த நைவேத்தியம் கல்பயாமி. நீர் தான் நம்ம அமிர்தமாக அமிர்தம் வந்து எது? நீர் தானே. ஸோ அந்த நீரை வந்து நம்ம கடைசி பஞ்சபூதம் நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஸோ நீரை வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக நம்ம வந்து சமர்ப்பிச்சிட்டோம். அடுத்து கடைசியாக SAM சர்வ தத்துவாத்மிகாயை
தாம்பூலாதி சர்வோபச்சாரான் கல்பயாமி. இது வந்து பெருசாக இருக்குது, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம்னா என்னது? இது எல்லா 5 பஞ்சபூதத்தையும் நான் வந்து இப்போ நான் பஞ்சபூதத்தை எல்லாம் சொன்னேன்ல, பிருத்திவியாக இருக்கட்டும், ஆகாயமாக இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் வந்து உனக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம இது 5 எதுவுமே இப்போ நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் இப்போ சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதே ஸ்டெப்ஸு அர்ச்சனை பண்ணி இல்லை ஸ்தோத்திரம் படிக்கிறது அந்த ஸ்தோத்திரம் படிச்சுட்டு ஆரத்தி காட்டிட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்டு நமஸ்காரம் பண்ணலாம். இதான் நான் சொன்ன இந்த 2 எளிமையான வழி. இது வந்து நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அம்பாவை பார்க்குறீங்க இல்லை சிவனை பார்க்குறீங்கன்னா இந்த 5 விரல் நீங்கள் அப்படியே பண்ணலாம், பார்த்துக்கிட்டே பண்ணலாம். லம் பிரித்தி தத்வாத்மிகாயை கந்தம் கல்பயாமி, ஹம் ஆகாஷ தத்வாத்மிகாயை புஷ்பம் கல்பயாமி, யம் வாயு தத்வாத்மிகாயை தூபம் கல்பயாமி, ரம் தேஜஸ் தத்வாத்மிகாயை தீபம் கல்பயாமி, வம் அமிர்த தத்வாத்மிகாயை அமிர்த நைவேத்தியம் கல்பயாமி. இதை வந்து எல்லோரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் இது உண்மையில் சாஸ்திரத்துலையும் வேதத்துலையும் இது இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. இது மட்டும் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் வசதி இருக்காது, எல்லாமே இருக்காது, ஷெல்ஃப் தான் இருக்கும். நம்ம சில பேர் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் ரூமில் ஷெல்ஃபில் தான் ஃபோட்டோ வச்சாலும் வச்சுருப்பாங்க. இல்லை பெண்கள் ஃபோட்டோ ஹாஸ்டலில் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தனி ரூம்லாம் இருக்காது. அவங்களுக்கு இப்போ தினசரி நைவேத்தியம் பண்ண முடியாது, சமைக்க முடியாது அப்படின்ட்டுனா இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக பண்ணிங்கன்னா எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு தினசரி அதே டைமுக்கு எந்த டைமுக்கு உட்காரீங்களோ அதே டைமுக்கு உட்காந்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எங்கள் அம்பாள் ராஜேஸ்வரிகிட்ட நான் வேண்டிக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக இருக்குது, இது ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இதே மாதிரி எளிமையான நான் வந்து ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சந்தேகம் ஏதாவது ஆன்மீகத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு வந்து சரியாக புரியல மற்றவங்க சொல்கிறது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கேளுங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? வணக்கம்.